பீச்சுக்கு போனாலே இந்த வேர்க்கடலை சுண்டல் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ஹெல்த்தியான இந்த சுண்டல் செஞ்சு கொடுங்க. டேஸ்டான புரோட்டீன் பேக் வேர்க்கடலை சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஷைஜிஸ் கிச்சன் டைரி. நான் உங்கள் ஷைஜி. வேர்க்கடலை சுண்டல் செய்ய நான் 1 கப் வேர்க்கடலை எடுத்திருக்கிறேன். இது 200 கிராம். வேர்க்கடலையை நல்லா கழுவி 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. பச்சை வேர்க்கடலைன்னா ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேர்க்கடலையே குக்கரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டேன். குக்கரை மூடி 3 விசில் வரது வர குக் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வேர்க்கடலை சூப்பராக வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நிலக்கடலை கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியும் பாதி மாங்காவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சின்ன கேரட் இருந்துச்சுன்னா அதை துருவி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாதி எலுமிச்சையோட சாறு சேர்த்துக்கோங்க. மாங்காவும் எலுமிச்சை சாறும் சேர்க்கும் போது கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஏதாவது ஒன்று வேணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகு பொடி, நான் 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி தான் சேர்த்தேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சமாக மிளகாத்தூள் தான் சேர்த்தேன். மிளகாத்தூளுக்கு பதிலாக பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. எலுமிச்சை ஜூஸ் சேர்க்கலை அப்படின்னா சாட் மசாலாவும் இதுக்கு பதிலாக சேர்க்கலாம். கடைசியாக கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்தேன். நம்ம கடலையை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்ததுனால இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும்தான் நான் உப்பு சேர்த்துருக்கிறேன். ஈஸியாக எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பீச்சில் தர்றது மாதிரி ஒரு பேப்பரை கோன் மாதிரி மடக்கி அதில் சுண்டல் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடும்போதும் கேக், குக்கீஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹெல்த்தியான சுண்டல் செஞ்சு கொடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.